பென்வி விலாக்ஸோடைய மற்றும் ஒரு விலாகுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஹாரி பாட்டர் படத்தோடைய சீரீஸில் பார்த்தோன்னா ஒரு எபிசோடும் ஆரம்பத்தில் ஒரு ஹாக்வார்ட்ஸ் போவார், அப்புறம் அந்த படம் முடியும் போது திரும்பி வந்துடுவார். அதுமாரி என்னுடைய ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கானது ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடித்து அங்கே திரும்பி போய் ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட 110 நாள் பிரேக்குக்கு அப்புறம் திரும்பவும் இன்று சேர்ந்தாச்சு. இன்றைக்கி திரும்பவும் ஸ்காட்லாண்டுக்கு வந்தாச்சு. பொட்டி எல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி இது சொல்லிட்டுறேன் எப்படி ஜேர்னி இருந்தது அப்படின்னு. நான் பிரிட்டிஷ் ஏர்வேஸில் புக் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து அதாவது எடின்பராலேருந்து ஹீத்ரோவுக்கு போய் ஹீத்ரோவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டு சென்னைக்கு புக் பண்ணியிருந்தேன். காலையில் 3:15 மணிக்கிட்ட போய் சேர்ந்தது. இங்கேருந்து அங்கே போகும்போது அது ஓகே தான், அது நல்லா தான் இருந்தது. கார்னர் சீட்டு நல்லா. இப்போ ரிட்டர்ன் வரும்போது எனக்கு மிடில் சீட்டு கொடுத்துட்டாங்க. முடியவே இல்லை. இந்த சைடு ஒரு லேடி, அப்புறம் அந்த சைடு ஒருத்தர் உட்காந்துருந்தார். நடுவில் உட்காந்துருந்தனால யாரையுமே எழுந்துக்க சொல்ல முடியல. அவங்க தூங்கியிருந்தாங்க. உடம்பு வலி, என் ஹைட்டுக்கு அது சரியாகவும் இல்லை. கால் வலி, கால் நீட்ட முடியல, செம வலி. அதனால் அதுதான் பெரிய ஜேர்னி, 11 மணி நேரம். அந்த ஜேர்னி ஃப்ளைட் கொஞ்சம் சரியாக இல்லை. அப்புறம் ஹீத்ரோலேருந்து எடின்பராக்கு அது 1 மணி நேரம் ஃப்ளைட் தான், 55 நிமிஷம் தான். அது ஓகேவாக இருந்தது. கார்னர் சீட்டு அது பரவாயில்ல. முக்கியமானது என்னென்னா, இந்த பிரிட்டிஷ் ஏர்வேயில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் 23 கிலோ லக்கேஜ் கொடுத்தாங்க. 2 பொட்டி 23 46 கிலோ எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஒரு கேபின் பேக் எடுத்துக்கலாம், அது ஃபில் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு லேப்டாப் பேக். அதுதான் ஒரு அட்வான்டேஜ் இந்த பிரிட்டிஷ் ஏர்வேயில். எனக்கு ஒரு முக்கியமான டவுட் என்னென்னா, எங்கேயுமே இதற்கான பதிலே சரியாக கிடைக்கல. இந்த கேபின் லக்கேஜில் இந்த பருப்பு வகைகள்லாம் எடுத்துக்கலாமா? இந்த மாவு வகைகள் எடுத்துக்கக்கூடாதுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன். ஏன்னா பவுடராக இருக்குது, அது டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னு. பட் நான் கேட்ட எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பருப்பு வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் செக்கின்லேயே போட்டுரு அப்படின்னாங்க. அதனால் மோஸ்ட்லி எல்லாமே செக்கின்லேயே போட்டேன். ஹேண்ட் பேக்கேஜில் கேபின் லக்கேஜில் சில ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் ஸ்காட்லாண்ட் வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத காமிச்சிருப்பேன். அப்போ ஃபுல்லாக துணி மூட்டையாக கொண்டு வந்துட்டேன். அப்போ ஒரே ஒரு லக்கேஜ் தான், கத்தார் ஏர்வேஸ்னால ஒன்று 25 கிலோ கொடுத்துருந்தாங்க. இப்போ 23 கிலோ இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்ற பொருள் தான் ஃபுல்லாக சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஊர் பொருளுக்கு கிடைக்காதனால அதை கொண்டு வந்துட்டேன். இது தக்காளி தொக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்களா, தக்காளி தொக்கு பண்ணி கொடுத்தாங்க. இதுலேருந்து தண்ணி விட்டுடுச்சு. தண்ணி விட்டு அந்த தண்ணி இங்கே லீக் ஆயிடுச்சு. சரி, என்ன ஃபஸ்ட்டு இந்த கேபின் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன். நான் பேக் பண்ணும்போது எடுக்கணும்னு நினச்சேன், எதுக்குமே எடுக்கலை. பேக் பண்ணும்போதும் எடுக்கலை, அப்புறமா ஏர்போர்ட் கிளம்பி போகும்போதும் எடுக்கலை, திரும்பவும் ஃப்ளைட்லேருந்து எதுவுமே எடுக்கலை. ஹீத்ரோ எனக்கு ஜேர்னிலே தான் இருந்தேன். எனக்கு அந்த பெரிய ஜேர்னி ஃபுல்லாக உடம்பு ஒரு வாகா இல்லாமல் இருந்துச்சு அந்த ஃப்ளைட்டோடைய ட்ராவல் 11 மணி நேரம். அதனால் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ஃபோக்கஸ்லாம் பண்ணலை. மெயினானது நான் எடுத்துகிட்டு வந்தது நிறைய விஷயம். மெயின் தான், ஒரு வாரம் ஆகும் இந்த டெம்பரேச்சருக்கு அட்ஜஸ்ட் ஆக. இது டாய்லெட் ஷீட்ஸ். அதாவது எனக்கு ஷேர்டு ரெஸ்ட் ரூம் தான், நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். 7 பேர் இருக்கோம். அதனால் இது ஒரு ஷேர்டு இது ஒரு டாய்லெட் கவர் ஷீட் மாதிரி. ஸோ இதை அந்த வெஸ்டர்ன் இதில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம உட்காந்து டாய்லெட் போய் முடிச்சதுக்கப்புறமா இதை அப்படியே உள்ளே தள்ளிடலாம். இது தண்ணியில் கரைஞ்சிரும். இது ரொம்ப தேவையானது, கொஞ்சம் ஹைஜீனுக்காக இது பார்த்து வாங்கினது. சப்பாத்தி செஞ்சுக்கிறதுக்காக சப்பாத்தி மாவு, சப்பாத்தி கல், அந்த கல்லில் அந்த குழவி இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டாக இருக்குமே பின்னு, சப்பாத்தி ரோலர் பின்னு, அதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன். சப்பாத்தி இடுறதுக்கு அடியில் இதில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாடி உள்ள வீடியோவில். இது சிலிக்கானில் ஆனது.
இதை நம்ம பிரித்து வச்சிட்டோன்னா இதுலேயே மாவை வச்சுக்கலாம். மாவில் அப்படியே துவச்சி சப்பாத்தி எடுக்கலாம். என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, கோதுமை மாவை வந்து உருண்டை ஆக்கி உள்ளே வச்சிட்டோன்னா எப்போ வேணுமோ அப்போ வந்து நான் அப்போ ரெண்டு இதை மட்டும் எடுத்து, அந்த உருண்டையை மட்டும் எடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு, சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். இப்போ அதுக்கு கோதுமை வேணும் இல்லையா, மெயின் லக்கேஜில் இருக்குது அது கோதுமை. 3 கிலோ வாங்கிட்டுருக்கேன் நினைக்கிறேன். 3 கிலோவோ 4 கிலோவோ வாங்கிட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய செகண்ட் பேக்கில் உள்ளது மெயினாக வந்து இந்த கண்டெய்னர் பாக்ஸஸ். கண்டெய்னர்லாம் வேணுமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே எடுக்கலாம் வேண்டாம்னு வச்சு சரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்தமாரி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக, பருப்பு வகைகள்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இது சும்மா கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் தான். இந்தமாரி மாடலில் ஒரு 3 இருக்கும், இந்தமாரி மாடலில் ஒரு 3 இருக்கும், அப்புறம் இந்தமாரி மாடலில் ஒரு 3 இருக்கும். ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கேபின் லக்கேஜில் இந்த கண்டெய்னர்ஸ், அப்புறம் இது அஞ்சரை பெட்டி தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் அதில் வச்சுக்கிறதுக்கு. எனக்கு காலேஜுக்கு வந்து நான் லஞ்சை எடுத்துகிட்டு போனேன்னா எனக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறம் ஸ்பூன் வகைகள், இந்தமாரி பெரிய மிக்சர் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டேன், இங்கே ரொம்ப விலை அதிகம். அப்புறம் ஸ்பூன்ஸ், சின்ன பிளாஸ்டிக் ஸ்பூன். இதெல்லாம் வந்து நம்ம கேபின் இதில் போட்டோன்னா அப்பளம் வெயிட்டும் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வெயிட் இல்லாத பொருள் கொண்டு வந்த மாரி ஆச்சு. மெயின் லக்கேஜில் வந்து இடத்த அடைக்காது. இதெல்லாம் மெயினில் தான் வச்சுருந்தேன். இது எங்கேயோ போயிடுச்சு, 33 kg கிட்ட போயிடுச்சு. 30 போனோடனே சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு இதை வச்சுட்டேன். அப்புறம் இந்த மூடி ஒன்று கொண்டு வந்துருக்கேன். இது என்னென்னா, இதுக்கு அடியில் ஒரு பாத்திரம் இருக்கும், அதில் அரிசி வச்சுட்டு இங்கே மேலே வந்து பருப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு, பருப்பு சாதம் சாப்பிட்றதுக்காக. ஸோ இதுதான் வந்து கேபினில் கொண்டு வந்த அந்த பொட்டியில் எடுத்துகிட்டு வந்த ஐட்டம்ஸ். ரொம்ப கம்மியான ஐட்டம் தான் தெரியும், ஆனால் இது வந்து வெயிட் இடத்த எடுத்துரும். இந்தமாதிரி டப்பாலாம் பாருங்கள், நிறையா எடுத்தோன்னா இடத்த அடிச்சிடும். ஆனால் இது வந்து செக்யூரிட்டி சேக்கில் எதுவுமே மாட்டலை. ஆனால் இதை சப்பாத்தி உருட்டுற அந்த சிலிக்கான் இது காமிச்சல துணி மாதிரி, அதை வந்து செக்யூரிட்டி சேக்கில் பிடிச்சிட்டாங்க. இது என்னதுன்னு கேட்டாங்க. அதை வந்து மிஷின் ஏதோ அலர்ட் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணுங்க, இங்கே என்னமோ இருக்குன்ட்டாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இது என்னதுன்னாங்க, சப்பாத்தி பண்ணுறது அப்படின்னா. சரி ரைட்டு வச்சுக்கோங்க. அதில் ஏதோ ஒரு பேப்பரில் தடவி மிஷினில் போய் என்னமோ வச்சு பார்த்தாங்க. அப்புறம் சரி வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. இதுதான் வந்து செக்இன் லக்கேஜில் வச்சுருக்கிறது. இது செக்இன் இல்லை, கேபின் லக்கேஜில். இப்போ செக்இன் லக்கேஜுக்கு போனோன்னா ஐட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். இதோ மெயினானது வந்து அரிசி மாவு. 5 கிலோ அரிசி மாவு, 23 கிலோவில் 5 கிலோ ஆயிடுச்சா. அரிசி நல்லா காய வச்சு அரைச்சி கொடுத்துட்டாங்க. எதுக்கு, நம்ம கோதுமாவோட சேர்த்து தோசை வாத்துக்கிறதுக்கு. அப்புறம் இதெல்லாம் ரவா, சம்பா கோதுமை, கஞ்சி போட்டு குடிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த சுண்டல் வகைகள், இதெல்லாம் நான் எடுக்கும்போது ஒன்றா காட்டுறேன். அப்புறம் மெயினாக நான் ஒன்று மிக்ஸி ஒன்று வாங்கியிருந்தேன், சின்ன மிக்ஸி ஒன்று, தக்காளி வச்சு அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இதை வந்து இது ஓப்பன் பண்ணும்போது நான் திரும்பி இது காட்டுறேன். வந்து சேர்ந்தாச்சு. பொறுமையாக நான் மட்டும்தானே இங்கே இருக்கேன், அதனால் பொறுமையாக எடுத்து வச்சுப்பேன். டயர்டு, உடம்பு முடியல, செம்ம டயர்டாக இருக்குது. நேற்றுக்கு சாயங்காலம் 10 மணிக்கு, நேற்றுக்கு நேற்று தூங்கினது, நேற்றுக்கு ஃபுல்லாக சரியான தூக்கமே இல்லை. இன்றைக்கி எழுந்துட்டேன். நேற்றுக்கு சாயங்காலம் 10 மணிக்கு இது ஏறினது. இப்போ வந்து சாயங்காலம் 9:30 மணிக்கு வந்து இங்கே சேர்ந்துட்டேன். ரைட்டு, திரும்பவும் இன்னொரு விலாகில் சந்திப்போம்.